ஹலோ எவ்ரிவன், நீங்கள் பார்த்துட்ருக்க தேவா ஸ்டோரி டைம். இன்றைக்கி இந்த ட்ராமாவோட பார்ட் 2 எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடு யார் பார்க்கலே போய் பார்த்துருவாதுங்க. போன எபிசோடு எதிர்பார்த்து முடிச்சோன்னாக்கா ஹீரோ மாத்திரையை தொலைச்சிருப்பாங்க, தேடி பார்த்துருப்பாங்க, ஆனால் கிடச்சிருக்காது. அதோட போன எபிசோடை முடித்தேன். இப்போ வாங்க இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம்ல. இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் அமைதியாக படுத்துடுறாங்க. சைடில் திரும்பி பார்க்குறாங்க, பார்த்தா டேபிள் கீழே தான் இருக்குது மாத்திரை. ஹீரோவும் எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ 1985 தான் காமிக்கிறாங்க. ஹீரோ பலூன் எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்காங்க. வாங்கிட்டு ஹீரோனை பார்க்கறதுக்காக தான் வராங்க. ஹீரோனை பார்த்துடுறாங்க. ஹீரோனை பார்த்துக்கிட்டே வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துடுறாங்க. ஹீரோனும் பார்த்துடுறாங்க. ஹீரோவும் தண்ணிக்குள்ளே இருந்து ஏஞ்சி வந்து ஹீரோனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி 2015 தான் காமிக்கிறாங்க. ஹீரோ சமைச்சு முடிச்சிட்டாங்க. அவங்க பொண்ணை சாப்பிட கூப்பிடலான்னு சொல்லிட்டு கூப்பிட்றதுக்காக போகிறாங்க. அவங்க ரூம்குள்ளே போய் பார்க்குறாங்க, ஆனால் அங்கே இல்லை. பார்த்தா ஹீரோ ரூம்குள்ளேருந்து வெளியில் வராங்க. ஹீரோ என்னாச்சுமான்னு கேட்குறாங்க, ஆனால் அவங்க ஒன்றுமே சொல்லலை. ஹீரோவும் உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா மெடிக்கல் ரிப்போர்ட் மேலேயே இருக்குது. ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க மெடிக்கல் ரிப்போர்ட்டை தான் பார்த்துருக்காங்க. ஹீரோக்கு லங் கேன்சர் இருக்குன்றதும் தெரிஞ்சிருச்சு. ஹீரோவும் ஹீரோட பொண்ணும் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. உன்னோட ஸ்டடீஸ்க்காக நீ அமெரிக்காவுக்கு போறியாமா? உன்னோட அம்மா கூட அங்கே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோட பொண்ணும் இல்லைப்பா நான் போகல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லை இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன்னா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல வராங்க. ஆனால் அவங்க பொண்ணு சாப்பாடு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி போயிடுறாங்க. இப்போ ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோட பொண்ணு வீட்டில் இல்லை, அதனால ஹீரோ தேடிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களும் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தா ஷிப்பு கடையில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் பார்த்துடுறாங்க, என்னம்மா இந்த மழையில் எங்கே வந்து உட்காந்துட்டு இருக்க, குளிர்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் எடுத்து போத்தி விடுறாங்க. இதுக்கு மேலே அவங்களோட அழுகை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் என்கிட்ட இதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 1985 தான் காமிக்கிறாங்க. ஹீரோனோட ஷோ ஆரம்பிக்க போது, அதனால புது ஹீரோ டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வராங்க. அப்போதான் பார்க்குறாங்க ஹீரோவுமே அங்கே தான் உட்காந்துருக்காங்க. அப்புறம் புது ஹீரோ போய் ஹீரோ பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துட்டு இருந்தாங்க அவங்க லைட்டர் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. எனக்கு லைட்டர் வேணால் இப்போதைக்கு இந்த கச்சிஃப் மட்டும் போதும். அப்புறம் புது ஹீரோவும் கேட்குறாங்க 2015 எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோவும் அதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தா ஹீரோனோட ஷோவும் ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோவும் முதல்ல சீட்டில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோனை பார்த்துக்கிட்டே இறங்கி போய் ஹீரோயின் பக்கத்தில் ஒரு காலியான இடம் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல நின்று ஹீரோனை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நாளாக ஒருத்தரை பார்க்காம திடீர்னு பார்த்தா நம்ம எப்படி பார்ப்போம், அது மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இதை வந்து புது ஹீரோவுமே பார்க்குறாங்க. ஹீரோவும் சுற்றி இருக்கவங்க மொத்த பேரையும் மறந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் அவருக்கு இருமல் வர ஆரம்பிக்குது. தெரிஞ்சிருச்சு நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால உள்ள போலான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்குள்ள புது ஹீரோ வந்து கையை பிடிச்சிடுறாங்க. உங்களுக்கு எதனா உடம்பு சரியில்லையா சார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை எனக்கு உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குது, நம்ம இதுதான் கடைசியாக சந்திக்கிற சந்திப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ போகிறாங்க. புது ஹீரோவும் பின்னாடியே போகிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க, உங்கள் பாஸ்ட்டுக்கு வந்து எதனா பண்ணணும்னு நினச்சதை பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் புது ஹீரோக்குமே ஞாபகம் வருது ஹீரோனை பார்த்துட்டு இருந்தது. அதனால சொல்லுங்க சார் ஏன் வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் நான் யூனாவை பார்க்கறதுக்காக மட்டும்தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் யூனா அங்கே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோவால் பதில் சொல்ல முடியல. அவ கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண, அவளை சந்தோஷமா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாங்க. ஆனால் புது ஹீரோ கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஏன் அங்கே இல்லையா ஹீரோயினி, என்னாச்சு சொல்லுங்க சார் அப்படின்ற மாதிரி. யூனா அங்கே இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் யூனா சாக போகிறா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்னோடனே ஹீரோவால் ஏற்றுக்கவே முடியல. ஏன் என்னாச்சு, எப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பார்த்தா பின்னாடிலேருந்து ஹீரோயின் கூப்பிட்டுக்கிட்டே வராங்க. புது ஹீரோவும் ஹீரோனை திரும்பி பார்த்துட்டு திரும்ப பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ இல்லை. இப்போ 2015 தான் காமிக்கிறாங்க. ஹீரோ நடந்து அவங்க ரூமுக்கு போகிறாங்க. பார்த்தா பாட்டு பாடுற சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா அவங்க பொண்ணு தான் பாட்டு பாடுறாங்க. ஹீரோ அவங்க பொண்ணை பார்த்ததும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்டா நம்ம அங்கே போனோம், இப்போ போய் அது மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கோமே, அவன் என்னென்னலாம் பண்ண போகிறானோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ 85 தான் காமிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோனும் காரில் போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கையவே தான் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோனும் கேட்குறாங்க, கார் ஓட்டும் போது கூட என் கையை பிடிச்சிட்டு போகணுமா, அவ்வளோ பாசமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோக்கு தான் பயம். ஹீரோ சொல்லியிருப்பாங்கல்ல யூனா இன்னும் கொஞ்ச நாள் இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு, அதை பற்றி தான் புது ஹீரோ யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோயின் கிட்டே சொல்கிறாங்க இங்கேயே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னு பார்த்தாக்கா அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஏற்கனவே ஒரு வாட்டி ஹீரோட ஃப்ரெண்டும் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து ஃபிங்கர் பிரிண்ட் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாங்க. அதனால அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு கோச்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ தான் அவங்க சாப்பாடுலாம் செஞ்சு சமாதானப்படுத்தலான்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. திரும்ப பார்த்தா யாரோ கதவை தட்டுறாங்க. வாட்ச்மேன் தான் கதவை தட்டுறாங்க. என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போய் கதவை திறந்துட்டு கேட்குறாங்க. பார்த்தா 2 லெட்டர் மாதிரி கொடுக்குறாங்க. இந்த லெட்டரை முதல்ல படிப்பீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு லெட்டரை கொடுக்குறாங்க. அதை படித்து பார்த்துட்டு ஏன்டா நீ இப்படி பண்ணுற, அன்னைக்கு பண்ணதுக்கே இன்றைக்கி தான் சமாதானப்படுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வராங்க. அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் சொல்கிறாங்க, இன்றைக்கி மட்டும் விட்டுட்டு போனால் நம்மளுக்குள்ள பிரேக்கப் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டும் இல்லைம்மா இந்த கேஸ் ரொம்ப முக்கியமான கேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எப்படியே வெளியில் வந்துடுறாங்க. இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோட வீட்டில் தான் இருக்காங்க. பொட்டேட்டோக்கு சாப்பாடு வச்சுட்டு உள்ளே வராங்க. ஹீரோ எப்பயுமே அவங்க அம்மா பாடின பாட்டை கேட்பாங்க. அதுதான் அவங்களோட ஃபேவரட். அந்த சீடியில் வந்து அம்மாவோட ஆல்பத்தை பாரு அப்படின்ற மாதிரி எழுதி வைக்கிறாங்க. எழுதி வச்சுட்டு அம்மாவோட ஆல்பத்துலேயும் போய் ஒரு லெட்டர்
மாதிரி வைக்கிறாங்க. வச்சுட்டு பாட்டையும் ஆன் பண்ணி விடுறாங்க. இப்போ 2015 நல்லா ஓடிட்டு இருந்த பாட்டு பார்த்தா ஒரு மாதிரி கிறுக்கிற மாதிரி கேட்குது. என்னன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து பார்க்குறாங்க. அது எழுதி வச்சிருப்பாங்களா, அதனால கரகரன்னு கேட்குது. அதையும் ஹீரோ படித்து பார்க்குறாங்க. எழுதியிருக்க அம்மாவோட ஆல்பத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் போய் அவங்க அம்மா ஆல்பத்தை பார்க்குறாங்க. அதில் ஒரு லெட்டர் இருக்குது. அந்த லெட்டர் எடுத்து படிக்கிறாங்க. நீ எனக்கு யூனாவை காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணலினாக்கா கண்டிப்பாக உனக்கு ஃப்யூச்சரே இல்லாத மாதிரி நான் பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. அதனால ஹீரோவும் டேப்லெட் போட்டு புது ஹீரோ இருக்க இடத்துக்கு போயிடுறாங்க. இப்போ புது ஹீரோவும் கடையில் தான் நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோவும் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. போன உடனே புது ஹீரோ கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து ஒரு இடத்துல நிற்க வைக்கிறாங்க. சொல்லு, நீ சும்மா தானே சொன்ன, யூனா உயிரோட தானே இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ஹீரோவும் சொல்கிறாங்க, அது மாதிரி இருந்தால் நல்லதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. புது ஹீரோவும் சொல்றாங்க, நீ நினைச்சனா ஹீரோனை காப்பாத்தலாம் தானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை நான் எத்தனையோ வாட்டி யோசிச்சு பார்த்துட்டேன். அப்புறம் இதுதான் என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து காமிக்கிறாங்க. காமிச்சிட்டு சூஹா இறந்து 10 வருஷம் கழிச்சு எனக்கு பிறந்தா, என்னோட தேவதை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஹீரோ. ஆனால் சூஹா உயிரோட இருந்தாலும் அவளை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு குடும்பம் வரதானே போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் ஹீரோ ஒத்துக்க மாட்டாங்க. 20 வருஷம் என்னோட பாசத்தை கொட்டி வளர்த்த பொண்ணு நான் எப்படி விடுவேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. புது ஹீரோவால் பதில் சொல்ல முடியல. புது ஹீரோவும் சொல்றாங்க, ஒருவேளை ஹீரோனை காப்பாற்ற முடியாத போச்சுன்னா கண்டிப்பாக நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்போ எப்படி உனக்கு ஒரு பொண்ணு கிடைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ போயிடுறாங்க. அப்புறம் ஹீரோவும் சொல்கிறாங்க, ஒரே ஒரு வழி மட்டும் இருக்குது, நீ ஹீரோனை விட்டுறணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி விட முடியும் அப்படின்ற மாதிரி புது ஹீரோவும் கேட்குறாங்க. அப்போ ஹீரோ தான் சொல்கிறாங்க, யூனாவையும் என் பொண்ணையும் காப்பாற்றணும்னா இது ஒன்று தான் வழி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோக்கு கோவம் வந்துச்சு. அதனால போய் கையை குத்திட்டு இருக்காங்க. ஹீரோவும் சொல்கிறாங்க, இந்த கையால் நீ நிறைய பேரை காப்பாற்ற வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி கையை பிடிக்கிறாங்க. யூனாவை காப்பாற்ற முடியாத கை எதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் கையை போட்டு குத்திட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து புது ஹீரோ வெடிக்கிற மாதிரி ஒரு லாரி வரும். ஹீரோ தான் வந்து காப்பாற்றுவாங்க. 2 பேரையும் காப்பாற்றணும்னா இது ஒரு வழி மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் போயிடுறாங்க. இப்போ புது ஹீரோவும் ஹீரோயின் வீட்டுக்குள்ளே வந்ததும் பொட்டேட்டோவை தான் கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவும் ஹீரோயினும் படுத்துக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பேர் எப்படி இருக்குன்னு பாரு, உன்னோட பேரில் இருக்க ஸோ என்னோட பேரில் இருக்க சுஹானா எப்படி இருக்கு பேர் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறாங்க. ஹீரோவும் சொல்கிறாங்க, பொண்ணு பிறந்தா ஓகே, அப்போ பையன் பிறந்தா என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோனும் பொண்ணு தான் பிறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பேரை தான் ஹீரோ அவங்க பொண்ணுக்குமே பேர் வச்சுருப்பாங்க. இப்போ 2 மாதம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. ஹீரோ தான் ஹீரோயின் கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த அக்வாரியம் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படின்ற மாதிரி பேசிட்டு வச்சிடுறாங்க. பார்த்தா ஹீரோக்கு இன்னொரு கால் வருது. அந்த காலில் பார்த்தா எமர்ஜென்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோ அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும். ஹீரோ வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி நியூஸ் தான் வந்திருக்கு. ஹீரோவும் போய் பார்க்குறாங்க. அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, பேசக்கூட முடியல. அந்த நேரமும் அவங்க அப்பா அவங்க அம்மாவை தான் திட்டிகிட்டு இருக்காங்க. உங்களால் பேசக்கூட முடியல, ஆனால் இந்த டைம்லேயும் நீங்கள் அம்மாவை தான் திட்டிட்டு இருக்கீங்க, அவங்க இறந்ததே உங்களால தான், மறந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி பேசிட்டு ஹீரோ போயிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பாங்களா. அது 3 நாள் ட்ரிப்பு. ஹீரோ வந்து அவங்க அப்பாவை விட்டுட்டு எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த நேரம்னு பார்த்து 2015 வந்தாங்கல்ல ஹீரோ, அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு புது ஹீரோவை கூட்டிகிட்டு டெரஸ்க்கு போகிறாங்க. இன்னைக்கு தான் அப்பாவும் ஹீரோயினும் இறக்க போகிறாங்க. அப்பா உடம்பு சரியில்லாமல் இறந்துருவாங்க. ஹீரோயினுக்கு அக்வாரியத்தில் ஆக்சிடென்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி புது ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா உடம்பு சரியில்லாத நிலைமையில விட்டுட்டு எப்படி ட்ரிப் போகிறதுன்னு சொல்லிட்டு நான் வரலன்னு சொல்லிட்டு நீ ஹீரோயின் கிட்ட சொல்லுவேன். ஹீரோனும் உன்னை பார்த்து 2 மாதத்துக்கிட்ட ஆகுது, நான் எப்படி உன்னை பார்க்காம இருக்க முடியும், அதனால நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அவங்க எங்கே வந்தாக்கா அப்பாவை பற்றி தெரிஞ்சிருமோன்றதுக்காக நீ வர வேண்டான்னு சொல்லிட்டு 3 நாள் நீ ஃபோன் பண்ணால் எடுப்பேனான்னு கூட தெரியல, அதனால நீ வர வேண்டாம், எனக்கு அதிகமான வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவேன். அப்போன்னு பார்த்து ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் வரும். அந்த ஃபோனில் சொல்லுவாங்க, ஹீரோயின் ட்ரெயின் பண்ண ஒரு டால்ஃபின் கண்ட்ரோல் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கு, அதனால நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க. ஹீரோனும் போவாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருவாங்க அப்படின்ற மாதிரி அந்த நியூஸ் பேப்பரை எடுத்து காமிக்கிறாங்க. டைம் இல்லை, இது நம்மளுக்கான டைம், இந்த நியூஸை நம்ம மாற்ற போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து புது ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. இப்போ புது ஹீரோ தான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடலாம், ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனும் கோவப்படுறாங்க, நம்ம பார்த்து 2 மாதம் ஆகுது, உனக்கு அது ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோவும் இருக்கானா, எனக்கு வேலை அதிகமாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, உனக்கு தானே வேலை இருக்குன்னு சொல்கிறேன், நான் உன்னை பார்க்க வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோவும் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு என்னை பார்க்க எங்கே வரேன்னு சொல்கிறியா
அப்போ ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாத, சீக்கிரம் வா, உனக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஹீரோனும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. ஹீரோன் அவங்க அப்பாவை பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு யாருன்றது தெரியல. இப்போ ஹீரோனை கூட்டிகிட்டு வெளியில் வந்துடுறாங்க. இப்போ தான் அவங்க அப்பாவை பற்றி சொல்கிறாங்க. டெய்லிக்கும் எங்கள் அப்பா குடிச்சிட்டு வந்து என்னையும் எங்கள் அம்மாவையும் போட்டு அடிப்பாங்க. எனக்கு 12 வயசு ஆகும்போது எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை விட்டுட்டு போயிட்டாங்க. 2 நாள் கழிச்சு எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. எங்கள் அம்மா வேலை செய்கிற இடத்துலேயே தூக்கு மாட்டி இறந்துட்டாங்களாம். எங்கள் அம்மா இறந்துட்டாங்கன்றது எங்கள் அப்பாவுக்கு தெரியும். இருந்தாலும் என்னை அடிக்கிறது எங்கள் அப்பா நேரத்தில் டெய்லிக்கும் என்னை போட்டு அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. எங்கள் அம்மாவை திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்புறம் எங்கள் அப்பா இப்போ சாவோட விளிம்பில் இருக்காங்க. நான் உங்ககிட்ட இதை சொல்கிறதுக்காக மட்டும் உன்னை வர சொல்லலை. நம்ம 2 பேர் பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஏன்னா நீ ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கை என்னால் உனக்கு தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனு என்ன பேசுகிற நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோ சமாதானமாக மாட்டாங்க. ஏன்னா ஹீரோயின் இறந்துருவாங்க அப்படின்ற பயம் ஹீரோக்கு இருக்குது. அதனால ஹீரோவும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவாக சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோனும் அங்கேயே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஒரு நியூஸ் வருது, ஹீரோட அப்பா இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஃபியூனரல் நடக்குது. 2015 வராங்களே ஹீரோ, அவங்களும் புது ஹீரோவை சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் கேட்க மாட்டுறாங்க. இப்போ எனக்குன்னு யார் இருக்கா, யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்காங்க. ஹீரோவும் போயிடுறாங்க. இப்போ ஹீரோட ஃப்ரெண்டும் வராங்க. ஹீரோட ஃப்ரெண்டுக்கிட்டே சண்டை போட்டு இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்க. இப்போ 2015 தான் காமிக்கிறாங்க. ஹீரோ எப்பயும் போல் அவங்க ஃப்ரெண்டை போய் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க ஃப்ரெண்டு பேசவே மாட்டுறாங்க. ஹீரோக்கு தெரியாது புது ஹீரோ அவங்க ஃப்ரெண்டை திட்டி அனுப்பிட்டாங்க அப்படின்றது ஹீரோக்கு தெரியாது. அவங்க எப்பயும் போல் போய் பேசுகிறாங்க. ஆனால் அவங்க ஃப்ரெண்டு பேச மாட்டுறாங்க. என்னடா 30 வருஷம் வராமல் இப்போ வரியா, இப்போ தான் உனக்கு என் ஞாபகமே வந்துருச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. 2015 இருக்க ஹீரோக்கு இப்போ தான் புரியுது, எங்கள் ஃப்ரெண்டு நம்ம கூடயே இருந்தால் அவனுக்குன்னு ஒரு ஃபேமிலி இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க திட்டி அனுப்பியிருப்பாங்க. இப்போ 1985 தான் காமிக்கிறாங்க. ஹீரோ ஃபியூனர்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வீட்டுக்கு வராங்க. வாசல்லே பார்த்தா ஒரு டைரி இருக்குது. அதை எடுத்து பார்க்குறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோலாம் இருக்குது. ஹீரோயின் எப்படிலாம் ஹீரோ கூட சந்தோஷமாக வாழணுன்றதை எழுதி வச்சுருக்காங்க அந்த டைரியில். லாஸ்ட்டில் ஒரு லெட்டர் ஒன்று இருக்குது. எனக்கு தெரியும் உன்னால் என்னை விட்டுட்டு இருக்க முடியாது. நீ இப்போ பிரேக்கப் பண்ணிட்டு போகிறேன்னா அதுக்கு எதனா ஒரு காரணம் இருக்கும். ஆனால் அந்த காரணம்லாம் எனக்கு தேவையில்லை. நீ வா, உனக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் எழுதி வச்சுருக்காங்க. ஹீரோவும் அந்த டைரி எடுத்துக்கிட்டு ஓடி போகிறாங்க. இப்போ 2015 தான் காமிக்கிறாங்க. ஹீரோக்கு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுறாங்க. என்னடா சேர்ந்து சாப்பிட்லாம் வரேன்னு சொன்னேன், இன்னும் வரவே இல்லை நீ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. அடுத்த வாரம் நானும் என் பொண்ணு சேர்ந்து வரோண்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஹீரோ. அதை கேட்டு அவங்க ஃப்ரெண்டு ஷாக் ஆகுறாங்க. என்ன பொண்ணு, ஹீரோனும் நீ எதனா குழந்தைய தத்து எடுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோக்கு ஷாக் ஆகுது. பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. ஃப்ரிட்ஜில் அவங்க பொண்ணோட ஃபோட்டோலாம் ஒட்டியிருப்பாங்க. அந்த ஃபோட்டோலாம் மறையுது. அடுத்த செகண்டே அந்த ஃபோட்டோலாம் வந்துடுது. இப்போ அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னோட பொண்ணை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுதுடா, அதனால மறக்காமல் உன் பொண்ணை கூட்டிகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோக்கு தெரிஞ்சிடுச்சு, என் பொண்ணு என் கூட இருக்கா, இவன் என் கூட பேசுகிறானாக்கா ஹீரோனுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க ஹீரோ. அதே டைமில் 85 காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த டைரியை ஹீரோயின் கிட்ட காமிக்கிறாங்க. ஹீரோனு திரும்பி ஹீரோவை பார்க்குறாங்க. அப்போ ஹீரோனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஹீரோவும் அந்த நாளோட நியூஸ் பேப்பரை சிஸ்டமில் தேடி பார்க்குறாங்க. அவங்களுக்கு கிடச்சிடுது. ஹீரோயின் ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஹீரோவும் ஹீரோனோட அட்டாப்சி ரிப்போர்ட்டை தேடி பார்க்குறாங்க. அதுவும் கிடச்சிருது. என்ன போட்டிருக்குன்னா, ஹீரோனுக்கு தலையில் அடிபட்டிருக்கு. அதில் ஒரு இடத்துல பிளட் லீக் ஆகிருக்கு. அதை அவங்க பார்க்காத இருந்திருக்காங்க. அதனால தான் ஹீரோயின் இறந்துருக்காங்க. அதுவும் அவங்க எந்த டைமில் இறந்துருக்காங்க அப்படின்றதும் போட்டிருக்கு. இப்போ ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு என்ன பண்ணால் ஹீரோயின் உயிரோட இருப்பாங்க அப்படின்றது. இப்போ ஹீரோவும் அந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணி 1985 வந்துடுறாங்க. இப்போ புது ஹீரோ தான் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. என்னால் தான் இதெல்லாம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. இப்போ ஹீரோவும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. இப்போ சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி புது ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. புது ஹீரோவும் சொல்கிறாங்க, ஆனால் ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி. அவளுக்கு தலையில் உள்ள நரம்பில் பிளட் லீக் ஆகிட்டு இருக்கு, அதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி புது ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. இப்போ டியூட்டியில் இருக்க நர்ஸ் யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு புது ஹீரோவாக அவங்களோட அசிஸ்டண்ட்டோட பேரை சொல்கிறாங்க. அவங்கள போய் ஹீரோ கூப்பிட்றதுக்காக போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்டே சொல்லிட்டு போகிறாங்க, சீக்கிரமாக ஹீரோனை கூட்டிகிட்டு ஆப்ரேஷன் தேட்டருக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோவாக அவங்க அசிஸ்டண்ட்டை கூப்பிட்றாங்க. ஆனால் அவங்க வரமாட்டாங்க. எந்த ஒரு பெர்மிஷனும் எந்த ஒரு ஆர்டரும் இல்லைன்னா நான் எப்படி ஆப்ரேஷன் தேட்டருக்கு வர முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் ஹீரோவுமே சொல்கிறாங்க, நம்ம பண்ண போகிறது ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு. அது சொன்ன உடனே அவங்களும் வந்துடுறாங்க. இப்போ ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. 2015 கண்ணை முழிக்கிறாங்க. பார்த்தா 20 நிமிஷம் முடிஞ்சிட்ருக்கு. அப்போயும் அந்த இடத்துல அவங்க அசிஸ்டண்ட் வராங்க. அதாவது அந்த டைம் லைனில் இருக்க அவங்களோட அசிஸ்டண்ட் தான் வராங்க. இது உங்களோட ரிப்போர்ட்டா, உங்களுக்கு இது மாதிரி உடம்பு சரியில்லைன்றது எதுக்காக என்கிட்ட சொல்லலை, உங்களுக்கு உங்களோட உடம்பை பற்றி அக்கறையே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோ தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க தேங்க்யூன்னு எதுக்கு சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்க சொன்னதும் வந்திருப்பாங்க. அதாவது 1985 தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் திரும்ப டேப்லெட் போட்டு
சொல்லிட்டு படுத்துக்கிறாங்க. இப்போ 85ல் தான் காமிக்கிறாங்க. புது ஹீரோக்கு தெரியும் என்ன ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் அவரால் பண்ண முடியல. அப்போன்னு பார்த்து கரெக்டாக ஹீரோவும் வராங்க. ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே டைமில் இன்னொரு டாக்டர் வராங்க. உங்களுக்கு யார் இந்த இடத்துல பெர்மிஷன் கொடுத்தது ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு. புது ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் பயப்படுறாங்க. ஆனால் வயசான ஹீரோ இருக்காங்களா அவங்க பயப்பில்ல. உன்னால் முடிஞ்சா ஹெல்ப் பண்ணி, இல்லையா இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி கத்தி விட்டுடுறாங்க. அவரும் போயிடுறாங்க. ஹீரோவுக்கு தெரிஞ்சிடுச்சு இவர் போனார்னா சும்மா இருக்க மாட்டார், நிறைய பேரை கூட்டிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு. அதனால கதவை சாத்தி வச்சிடுறாங்க. ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிடுறாங்க. இன்னும் ஸ்டிச்சஸ் மட்டும் போடுறது இருக்கு. ஹீரோவால் போட முடியல. ஏன்னா அவருக்கு உடம்பு சரியில்லை, இரும்பிக்கிட்டே இருக்காங்க. அதனால ஸ்டிச்சஸ் போடுறத மட்டும் புது ஹீரோ கையில் கொடுத்துட்டு அவர் பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்டிச்சஸும் போட்டு முடிச்சிடுறாங்க. அப்புறமா தான் அவர் அந்த இடத்த விட்டே போகிறாங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆனால் ஹீரோயினை ஃபேஸ் பண்ண முடியாமல் திரும்பிக்கிறாங்க. ஹீரோயினும் ஹீரோவை கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. ஹீரோயின் போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் திரும்பி ஹீரோயினை பார்க்குறாங்க. ஹீரோயின் தாங்கி தாங்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா ஹீரோனால ஒழுங்காக நடக்க முடியல. ஹீரோவும் புது ஹீரோவும் தான் நடந்து பீச்சில் போயிட்டு இருக்காங்க. அப்போதான் புது ஹீரோவும் ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, இப்போ ஹீரோயின் நல்லா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி. நல்லா இருக்காங்களான்னு தெரியல, ஆனால் உயிரோட இருக்காங்க. அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லணும். இன்னிலேருந்து 9 வருஷம் கழிச்சு ஒரு மீட்டிங்கில் ஒரு லேடியை மீட் பண்ணுவேன். அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணு. அவங்க தான் ஷோவோட அம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இதுதான் நம்மளோட லாஸ்ட் மீட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஹீரோ சொன்ன மாதிரியே 9 வருஷம் கழிச்சு ஒரு லேடியை மீட் பண்ணுறாங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோட வீட்டை தான் காமிக்கிறாங்க. 1995 அப்படின்ற மாதிரி போடுறாங்க. ஹீரோ ஒரு குழந்தைய தூக்கிட்டு வராங்க. அவங்க தான் ஹீரோட பொண்ணு. அவங்க வளர்றதையும் காமிக்கிறாங்க. இப்போ 2015 அப்படின்ற மாதிரி போட்டு காமிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோட பொண்ணும் லேக் பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோனோட பொண்ணும் கேட்குறாங்க, அப்பா நம்ம ஒருத்தவங்களை மிஸ் பண்ணிட்டோம்னா, அவங்க பார்க்கவே முடியாத தூரத்துக்கு போயிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க கூட இந்த சந்தோஷமான நினைவுகளை யோசிச்சுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. ஹீரோவும் இறந்துட்டாங்க. அவங்களோட கல்லறைக்கு தான் ஹீரோட ஃப்ரெண்டு வராங்க. அவங்க தோட்டத்தில் வளர்ந்த பழத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து படைச்சிட்டு 30 வருஷம் காரணமே சொல்லாமல் என்னை பிரிஞ்சிருந்தீல அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டும் கேட்குறாங்க. அப்போ பின்னாடியில் பார்த்தா அவங்க பொண்ணு நின்றுட்டு இருக்காங்க. தேஜு அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தா அவங்க திரும்பி பார்க்குறாங்க. நீ யாருமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் ஹீரோட பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கள் அப்பா சொன்னார் நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்தால் அவங்கக்கிட்ட இதை கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரி ஒன்று கொடுக்குறாங்க. டைரியில் அவர் பாஸ்ட்டுக்கு போனது எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்காரு. அதையும் அவங்க ஃப்ரெண்டு நம்புறாங்க. ஹீரோன்கிட்டையும் போய் சொல்கிறாங்க, இது மாதிரி ஹீரோ இறந்துட்டான் அப்படின்றது, இப்போ தான் எங்களுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோனை அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அந்த டைரியும் எடுத்து கொடுக்குறாங்க. ஆனால் ஹீரோயின் நம்ப மாட்டுறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு அவங்க பாஸ்ட்டுக்கு போனதே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கே ஞாபகம் வருது, மொத்தம் 10 மாத்திரை. ஆனால் இவன் பாஸ்ட்டுக்கு 9 வாட்டி தானே போயிருக்கான். அப்போ இன்னும் ஒரு மாத்திரை யூஸ் பண்ணாமலே இருக்கு. நான் வரண்டா அவனை காப்பாற்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்டும் போகிறாங்க. வீட்டை திறக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க அம்மா பாட்டு பாடி ஒரு சிடி ஒன்று வச்சுருப்பாங்களா, அந்த சிடிக்கு மேலே ஒரு மாத்திரை இருக்குது. அதை அவங்க ஃப்ரெண்டும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த மாத்திரை எடுத்து போட்டுக்கிறாங்க. அந்த மாத்திரை போட்டாக்கா தூங்கணும் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கும். இவரும் படுத்து பார்க்குறாங்க. தூக்கமே வரல. அதனால குடுகுடுன்னு வெளில வந்து ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே ஊந்துடுறாரு. அவர் மயக்கம் போட்டுடுறாரு. இப்போ 1985 தான் காமிக்கிறாங்க. தேஜோ காரில் போயிட்டு இருக்கான். பார்த்தா பின்னாடியில் தேஜாவோட ஃபியூச்சர் வந்திருக்காங்க. ஓடுற காரில் நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டாக கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க கேட்குற கொஷனுக்கு எதுக்குமே அவங்க ஆன்சரே பண்ணல. ஹாஸ்பிட்டல் போ அப்படின்ற மாதிரி மட்டும்தான் சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களும் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு வந்து விட்டுடுறாங்க. அதாவது ஹீரோ வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலுக்கு. ஹீரோவை பார்க்குறாங்க. அப்போ ஹீரோ கரெக்டாக ஸ்மோக் எடுத்து வாயில் வைக்கிறாங்க. இதனால தான் வந்துச்சு, இதனால தான் நீ என்னை விட்டுட்டு போயிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சிகரெட்டை பிடிங்கி கீழே போட்டுடுறாங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல, யார் நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. அப்புறம் ஹீரோ கிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறாங்க, நான் தான் தேஜோ, உன்னோட டைரியை படித்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்லிடுறாங்க. அப்போ தான் அவங்க நம்புறாங்க. ஆனால் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலை. கரெக்டாக பார்த்தா மூக்கில் வந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. அவருக்கு தெரிஞ்சிடுச்சு நம்ம போக வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. அதனால அவரும் சொல்கிறாரு, ஸ்மோக் மட்டும் பண்ணாதடா, ஸ்மோக் மட்டும் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. இங்கே 2015 கண்ணை மூச்சு பார்க்குறாங்க. குடுகுடுன்னு உள்ள ஓடி போய் பார்க்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஹீரோ இல்லை. ஒரு மாத்திரை வீணாக்கிட்டியா, ஸ்மோக் பண்ணாதன்னு சொன்னியே, ஏன் பண்ணலன்னு சொன்னியாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரே திட்டிகிட்டு இருப்பாங்க. அங்கேருந்து சீன் கட் பண்ணி ஹீரோயின் கிட்ட தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் திரும்பி பார்க்குறாங்க. அவங்க ஒருத்தர் பலூன்லாம் வச்சு நின்றுட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். ஹீரோட ஃப்ரெண்டு பாஸ்ட்டுக்கு போய் ஸ்மோக் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல, அதனால அவரும் ஸ்மோக் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால அவருக்கு லங் கேன்சரும் வரல, அவர் இறந்தும் போகலை. இப்போ ஹீரோனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஹீரோனும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த மூவி முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.